26 கனிமொழி அவர்களுக்கு வேணால் பாடம் ஊட்டப்படும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகவே எந்த சக்தியாலும் தடுக்கப்படும். இது மக்களுக்கு இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை எடுத்துச் சொல்கின்ற வகையில் தான் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அந்த திண்ணை பிரச்சாரமும் நோட்டீஸ் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கு இணங்க இந்த திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் நோட்டீஸ் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ந்து 6வது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் எரும்பட்டி பேரூராட்சியில் வீடு வீடாக நாங்கள் சென்று கொடுத்திருக்கின்றோம். எரும்பட்டி பேரூராட்சியை பொறுத்தவரை கழிவுநீர் சுத்திகரிப்பு என்று ஊருக்கு நடுவில் போடுவதாக ஊர் மக்கள் புகார் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைப்பது, அதை கழிவுநீர் சுத்திகரிப்பை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, மக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் போட வேண்டும். அதையும் மீறி இந்த நகரத்துக்குள் போட்டுவார்கள் என்று சொன்னால் நமது மாவட்ட கழகத்தின் சார்பில் பொதுச்செயலாளர் இடத்தில் அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் செய்யப்படும். இந்த பொன்முடி பெண்கள் குறித்து அதிமுக நிலைப்பாடு என்ன சார்? நீங்க அண்ணா அறிவிச்சிருக்காருல ஆர்ப்பாட்டம், மகளிர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது ஏற்றுக்கூடிய கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க மகளிர் அணி சார்பாக. தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்கள் இருக்குது. அதே நேரத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பற்றி பரபரப்பாக பேசிட்டு இருக்கும்போது திண்ணை பிரச்சாரத்தை அதிமுக தொடங்கினோம். நாங்கள் திண்ணை பிரச்சாரம் தொடர்ந்து 6வது வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். 9வது வாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இது தொடர்ந்து 52 வாரத்துக்கு நடத்தப்படும். தேர்தல் வரை இது தொடர்ந்து நடத்தப்படும். இது மக்களுக்கு இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை எடுத்துச் சொல்கின்ற வகையில் தான் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் நேரடியாக மக்களை சந்தித்து அந்த திண்ணை பிரச்சாரமும் நோட்டீஸ் வழங்குகின்ற நிகழ்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். பொதுச் செயலாளர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார்கள், தேர்தல் நேரத்தில் எந்த முடிவாக எடுக்கணும் அந்த வகையில நேற்று கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். இதை தமிழ்நாடு முழுவதுமே வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் வலுவான கூட்டணி அமையும். அண்ணன் எடப்பாடி தமிழ் 26 நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் முதலமைச்சர் ஆவார். இதுக்கு கனிமொழி என்ன சொல்றாங்க, மக்கள் தக்க பாடம் போக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. 26 கனிமொழி அவர்களுக்கு வேணால் பாடம் ஊட்டப்படும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகவே எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது.